ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்ற ஷோ வர்ற May 19 அதுவும் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 12:30க்கு என்ன அப்படின்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ நேற்று ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 9 போட்டியாளர்கள் வர்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ன சொன்னாங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 5 பார்க்குற மாதிரியே இருக்குது செட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதில் நிறைய என்ன அப்படின்னா வித்தியாசங்களாக பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கண்டஸ்டன்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குக்கூஸாக வரப்போகிறது நம்ம சோனியா அகர்வால், நம்ம பாக்ஸர் தீனா, நரேந்திர பிரசாத், சுஜாதா, ஐஸ்வர்யா தத்தா, ஷாலினி விகாஸ், சைத்ரா ரெட்டி, வில்லன் விஜயன், சிங்கம்புலி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குக்குவாக வரப்போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போட்டியிடாமல் மொத்தம் 3 டீமாக பிரிஞ்சு, அதாவது 3 அணியாக பிரிஞ்சு பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண 3 செஃப் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கோமாளிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, மொத்தம் 10 கோமாளிஸ் களமிறக்கியிருக்காங்க. அந்த 10 கோமாளிஸ்க்கு ஹெட்டாக தான் யார் அப்படின்னா சிவாங்கியோட அம்மா, அதாவது உன்னிகிருஷ்ணன் என்ன அப்படின்னா இந்த ஷோவில் போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறத விட எப்படி சொல்கிறது அப்படின்னா சுத்தமாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட தான் யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறக்குன ஆள் எல்லாமே தரமாக இறக்கியிருக்காங்க. ஸோ நரேந்திர பிரசாத்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ஃபேன் அப்படின்றது தனியாகவே இருக்குது. ஸோ எப்படி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வில்லன் விஜயனுக்குலாம் தனியாக இருக்குது. சிங்கமொழி காமெடிக்கு நம்ம கொஞ்சம் கூட அசராத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கமான ஆளுங்களை இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வடிவேலு இருக்கார் இல்லையா, அதாவது வைகை புயல் வடிவேலை சீஃப் கெஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு வர்றதா ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சன் டிவி ஃப்ளாப் பண்ணிடும் இந்த ஷோவை, எப்போதுமே பார்த்து பிட்டு காப்பி அடிக்கும், ஆனால் எதுவுமே ஓடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று ப்ரோமோவை பார்த்து சிவாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹே அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா யாருக்கு வெங்கடேஷ் பட்டுக்கு என்ன அப்படின்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில். ஸோ அவரும் வாடி ராசாத்தி அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா அழைச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிவாங்கியோட அந்த கமெண்ட்டை பின் பண்ணி என்ன ஹே, எப்போதுமே சன் டிவி என்ன அப்படின்னா ஆளுங்களை காசு கொடுத்து வாங்கும், பட் ஒன்றும் உருப்படியாக பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இன்னொருத்தர் என்ன அப்படின்னா பின் பண்ணி கண்டிப்பாக இந்த ஷோ நல்லா வரும், ஏன்னா வெங்கடேஷ் பட் சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வச்ச மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே செஃப் வெங்கடேஷ் பட் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க கமெண்ட்டை பின் பண்ணி என்ன என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எந்த சேனலாக இருந்தாலும் நாங்கள் நல்லா பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் காம்படிட் பண்ணிக்கிறத விட நாங்கள் எங்களுக்குள்ளே காம்படிட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்ன அப்படின்னா பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஷோ என்ன அப்படின்னா வேறு லெவலில் சன் டிவிக்கு இது இந்த செஃப் வெங்கடேஷ் பட் போனதும் சரி, இந்த குக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணதும் சரி என்ன அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் இறக்குன ஆளுங்க எல்லாமே தரமான ஆளுங்க தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை. உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.